ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு கட்டாயம் இந்த வேலை கிடைக்கணும். அப்போ தான் அவங்க சுயமரியாதையோட அந்த வீட்டில் இருக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ராஜேஸ்வரி ரொம்ப அசிங்கப்படுத்தி பாடுபடுறாங்க. ஸோ இந்த வேலை தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய மரியாதையை வாங்கி கொடுக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வெண்பா பாப்பாவுக்காகவும் சரி, நம்ம ஹீரோயின் இந்த விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. வெண்பா பாப்பா ரொம்ப வெறுத்து போயிடறாங்க. ஏன்னா ராஜேஸ்வரி வந்ததுலேருந்து அவங்க டாடா அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எதையும் புரிஞ்சிக்காதது நம்ம பாப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதை வீடை அந்த குழந்தை ஆங்கிளில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நரகம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு தன்னோட ஆதங்கத்தை நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு வேலை வாய்ப்பு வருது. ஸோ வெண்பா பாப்பா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவும் எங்கள் மேனேஜரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடையும் நம்பிக்கையோடையும் எப்படியாவது இதை வாங்கிடணும், வெண்பா பாப்பாவுக்கு வச்சு இதை செய்யணும் அப்படின்ற நிலையில தான் ரொம்ப நம்பிக்கையாக அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் யார் பார்க்கக்கூடாது பண்ணக்கூடாதோ அவங்களே பார்த்துட்டாங்க. ரஞ்சிதா பார்த்துட்டு என்ன இவ இங்கே இருக்கிறான்னு விசாரிச்சுட்டு ராஜேஸ்வரி கிட்ட எல்லா விஷயத்தையும் பொட்டு பொட்டு வைக்கிறாங்க. ஸோ இவ வேலைக்கு வந்த விஷயம் அதெல்லாம் கேட்டுட்டு ராஜேஸ்வரி இவ இங்கெல்லாம் வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி. ஸோ ராஜேஸ்வரி என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இதை விஜய்கிட்ட சொல்லி எப்படியாவது இவ மேலே வெறுப்பை உருவாக்கணும்னு பண்ணுவாங்க. ஸோ விஜய்கிட்ட என்னடா உன் பொண்டாட்டி நினச்சிட்டு இருக்கா, ஏற்கனவே உன்னை போலீஸ் வச்சு கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுத்தி பிஸ்னஸ்ஸு ஊருக்காரங்க சொந்தக்காரங்க இது முன்னாடி நம்ம பட்ட அசிங்கம் போதாதா, நம்மள்கிட்ட இல்லாத பணம் காசு எல்லாமே இதா, இன்னைக்கு நீ 100 பேருக்கு வேலை கொடுத்து எல்லாம் பார்த்து எத்தனையோ கம்பெனியை மேனேஜ் பண்ணுற, இன்னைக்கு உன் பொண்டாட்டி ஒரு கம்பெனியில் உட்காந்து வேலைக்கு போனால் உன்னோட மரியாதை, நம்ம குடும்ப கௌரவம், நம்ம வசதிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுவாங்க. என்னக்கா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலனாலும் உன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலைக்காக போய் உட்காந்துட்டு இருக்கா, அவள் வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் உன் பொண்டாட்டியாக அங்கே போகிறப்ப அது நமக்கு தானே பெரிய அசிங்கம்னு சொல்லிட்டு பயங்கரமாக விஜய் ஏற்றி விட்டுறாங்க. இந்த கடுப்போடைய தான் விஜய் கண்டிப்பாக போய் நம்ம ஹீரோயின்ட்ட பயங்கரமாக கோவப்படுவார். என்னை அசிங்கப்படுத்தினது பத்தாதா, இப்போ இதை வரையும் பண்ணி என்னை நீ கேவலப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிறியா, நீ என்னதான் உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ற மாதிரி பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட போகிறாரு. ஸோ வேலைக்கு போகிற விஷயத்த கொஞ்சம் அவர் யோசித்து பண்ணியிருந்துருக்கலாம். அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை செய்கிறாங்க. பட் அவங்க அக்கா ஏற்றி விடுறதுல அவர் கொஞ்சம் கூட நிதானமே இல்லாமல் பயங்கரமாக அவங்கள பேசிடுவாங்க. ஸோ இதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் அந்த வேலையை வாங்கி நின்னாதான் அவங்க சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது, ஹீரோயின் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ராஜேஸ்வரி வைக்கிற செக்கை எப்படி உடைக்க போகிறாங்கன்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.